இப்போ 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 12.2ல கொஸ்டின் நம்பர் 10 பார்க்க போகிறோம். ஸோ தட் P tends to Q and Q tends to P are not equivalent அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இது ரெண்டும் நாட் ஈக்குவலண்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் P எழுதிக்கலாம், அப்புறம் Q எழுதிக்கலாம். இது P gives Qன்னு சொல்லலாம், tends to Qன்னு சொல்லலாம். அப்புறம் Q tends to P எழுதிக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் P ஃபில் பண்ணலாம். P ஃபில் பண்ணும்போது நம்மளே தான் ஃபில் பண்ணுறோம், Qவும் நம்மளே தான் ஃபில் பண்ணுறோம். 2T அப்ளை பண்ணிக்கங்க, 2F அப்ளை பண்ணிக்கங்க. சரிங்களா? சரிங்களா? PQ அப்படின்னு 2 ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தமாக 4 ரோ தான் வரணும். அதில் 2T 2F அப்ளை பண்ணிக்கங்க. அப்புறம் Qக்கு அப்ளை பண்ணணும், TF TF அப்படி எழுதிக்கிறோம். சரிங்களா? இங்கே 2T 2F, இங்கே TF TF மாறி மாறி எழுதுறோம். பார்த்தீங்கன்னா P tends to Qன்னா ஒரு ஷார்ட் ஐடியா ஞாபகம் வச்சுங்க, TFF அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரூவா இருந்து ரெண்டாவது ஃபால்ஸா இருந்தால் மட்டும் ஃபால்ஸ், மற்றது எல்லாத்துக்கும் ட்ரூவா வரும். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க, TFF ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ட்ரூவா இருந்து ரெண்டாவது ஃபால்ஸா இருந்தால் மட்டும் ஆன்சர் ஃபால்ஸ். சரிங்களா? அந்த மாதிரி எங்க இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ட்ரூவா இருந்து ரெண்டாவதா ஃபால்ஸா வரணும், இது கிடையாது. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ட்ரூ ரெண்டாவது ஃபால்ஸ். இப்போ இதுக்கு மட்டும் ஆன்சர் என்ன வரும்? TFன்னு வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து F. ஓகேங்களா? இப்போ வேற எங்கன்னா TFன்னு வரல. சரிங்களா? அப்போ மற்ற எல்லாத்துக்குமே நம்ம என்ன அப்ளை பண்ணிக்கிறோம்? Tன்னு அப்ளை பண்ணிக்கிறோம். சரிங்களா? இவ்வளவுதான் விஷயம். நெக்ஸ்ட், இப்போ Q tends to P. இப்போ Qல இருந்து Pக்கு போகணும். சரிங்களா? Q இங்க இருக்கு, P இங்க இருக்கு. சரிங்களா? இப்போ இங்க இருந்து இங்க வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் Tயா இருந்து ரெண்டாவதா F ஆக்கணும். அந்த மாதிரி ஸ்டெப் மட்டும் பாருங்க. இங்க T தான் வருது, தேவையில்ல. இங்க F அதை நம்ம பார்க்கவே தேவையில்ல, T ஆகணும். இங்க T இங்க F. அப்போ T Fன்னு வந்தா அதுக்கு மட்டும் ஆன்சர் என்ன வரும்? Fன்னு வரும். அப்போ இதுக்கு நேருக்கு நம்ம என்ன போட்டுக்கலாம்? Fன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ TFன்னு வேற எதுவும் வரல, இங்க இருந்தா பாக்குறோம். TFன்னு வேற எதுவும் வரல. இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன போட்டுக்கிறோம்? T அப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ P tends to Qவும் Q tends to Pயும் பாருங்க. இது ரெண்டும் ஈக்குவலான்னு பாருங்க. இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. இங்க T இருக்கு, இங்க F இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா இங்க T இது ஈக்குவலா இருக்கு. பட் இந்த ஸ்டெப் செகண்ட் ரோவே ஈக்குவலா இல்லை. இங்க F இருக்கு, இங்க T இருக்கு. இது ரெண்டும் நாட் ஈக்குவலண்ட். therefore என்ன ஆன்சர் எழுத போறோம்னா P tends to Q and Q tends to P are not equivalent அப்படின்னு எழுதிடணும். P tends to Q and Q tends to P are not equivalent. நாட் ஈக்குவலண்ட் கண்டிப்பா ஸ்டெப் எழுதணும். அப்பதான் நம்மளுக்கு 3 மார்க் கொடுப்பாங்க. இது 3 மார்க்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டெப் எழுதணும். இதோட விட்டுட்டீங்கன்னா 2 மார்க் தான் கொடுப்பாங்க. சரிங்களா? கொஞ்சம் நல்லா டேபிள்லாம் நல்லா பாக்ஸ் போட்டு எழுதிங்க. இது சும்மா பென்சில் எழுதிங்க. சரிங்களா? பென்சில் எழுதிங்க, TF அப்புறம் வந்து அழிச்சிடலாம் எக்ஸாம்ல. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க, tends to gives அப்படின்னா TFF, அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. TFன்னு வந்தா அந்த ஸ்டெப் மட்டும் F. இன்னொரு டைம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் P tends to Q இருக்கு, TFன்னு இந்த ஸ்டெப் மட்டும் தான் வருது, வேற எந்த ஸ்டெப்பும் இல்லை. அப்போ TFன்னு வரதுனால அந்த இடத்துக்கு மட்டும் F போட்டுங்க, மீதெல்லாம் T போட்டுருங்க. அதே மாதிரி Q tends to P கண்டுபிடிக்கணும். Qல இருந்து Pக்கு வரணும், இங்க இருந்து இங்க வரணும், செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு. அந்த மாதிரி ஸ்டெப் எங்க இருக்குதுன்னு பாருங்க. TFன்னு எங்க வருதுன்னு பாருங்க. இது TT, இது FT, TFன்றது இங்க தான் இருக்கு. அப்போ TFன்னு வரதுனால அந்த ஸ்டெப்புக்கு மட்டும் Fன்னு போடுங்க, மீது எல்லாத்துக்கும் Tன்னு போட்டுங்க. இப்போ லாஸ்ட் 2 காலமும் ஈக்குவலா இல்லை, அதனால நாட் ஈக்குவலண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க நம்ம சேனல் நியூவா இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு பெல் நோட்டிபிகேஷனும் கொடுங்க. பை ஸ்டூடெண்ட்ஸ்.